ஆளுதே. ஐயா யாரு? நம்ம நிக்க வச்ச ஆளுதே. சொல்லல. வீட்டுக்கு வந்துட்டான்யா. சந்தோஷம் சந்தோஷம். ஐயா என்ன சொல்றான்? இல்லே பிரசிடென்ட் வீட்டுக்கு வந்துட்டாராம். நத்தம் ரோடுல லைட் இல்ல, இருட்டா கிடக்கு, ஜனங்கள்லாம் தவிக்கிறாங்க. புது பிரசிடென்ட் இந்த நிமிஷம் இங்கிட்டு வரணும்ல, ஏற்பாடு பண்ணு. ஓம் போன்ல இப்ப பண்ணிடுறியா? நீ என்ன செஞ்சிய? கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பா? அடடடடடடா. அப்பா சாப்பிட்டாரா? சாப்பிட்டாருன்னு. அடா அடா அடா. இல்லை பிச்சு புட்டல. இல்லை அது போனடு. சரிண்ணே. இல்ல திங்கிறப்ப என்ன போனு, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். எப்போ பிரசிடென்ட் ஆயாச்சுல, எந்த நேரமா இருந்தாலும் ஓட்டு போட்டவங்க கூப்பிட்டா பதில் சொல்லிதானே ஆகணும். அதெல்லாம் பார்த்தா ஆகுமா? இல்ல கனி எடுத்தியா? இத வாரே வாட்டி வரசாவா இந்தானே. என்னது புது நம்பரா இருக்கு? ஹலோ பிரசிடென்ட் ஐயா. சொல்லுங்க ராஜி. இந்த 6வது நத்த ரோட்ல தெருவுகளுக்கு ஒண்ணுமே எரியல. போற வரவ அம்புட்டு போற சிரமப்படுதாவல்ல. இது நத்த ரோடா? அது விளக்கு போட்டாரே இருட்டாதான் இருக்கு. அங்கிட்டு நகராட்சி ஆபீஸ்ல கால் பண்ணீங்களா? அதெல்லாம் பண்ணியாச்சு, வரேன்னு சொன்னாங்க. ஆனா ஒருத்தரையும் காணமே, இங்க வரவே இல்லையே. அப்ப சரி இருங்க, நானே நேர்ல வரேன். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஒரு 5 நிமிஷத்துல வரேன். சரி சட்டுன்னு வாங்க. சரி சரி. ஹலோ ராசே அண்ணாச்சியா? அண்ணாச்சி நான் பிரசிடென்ட் பேசுறேன். எங்க இருக்கீங்க? இந்த 6வது பிரிவு நத்த மெயின் ரோடு இருக்கலாம், அங்கிட்டு லைட் எரியலையாம்லா? அதான் ஸ்ட்ரீட் லைட் தான். அது தனியான இடம்லா, அங்கிட்டுலாம் உடனே லைட்டை போட்டுணும்லா. ஆமா அண்ணாச்சி, நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. நான் தோ வரேன், நான் தோ கையோட வரேன். நைட்டே லைட்டு போட்டு விட்டுருவான். சரிங்களா? சாப்பிட்டீங்களா? சரி சரி சரி, வாங்க வாங்க வாங்க. என்னென்ன சம்முவா பசியோட சாப்பிட வந்து சாப்பிடாம போற மக்கள் அங்க திண்டாடுதாவ, நாம இங்க நிம்மதியா உட்காந்து சாப்பிட இயலுமா? ஆமா. இல்லே நீ போய் சட்டையும் ஜாவியை எடுத்துடா போ. அண்ணே வெரச சாப்பிடுங்க. இல்ல நீ மூடி வெயில, தோ இருக்கு ரத்தம் ரோடு, 10 நிமிஷத்துல வந்து விடுதே. இந்தானே. அண்ணே சாவி. சரிப்பா, நான் போயிட்டு வந்துட்டேன். ஒரு நிமிஷம். என்னல? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்காகவா? என்ன செய்யலாம்? ஊருக்குள்ள போகணும், வண்டி வேணும், வண்டி சாவி கொடு. வண்டி சாவியா? இல்ல நான் அவசரமா வெளில போயிட்டு இருக்கேன். எனக்கும் அவசரம் தான், முக்கியமான பொருள் வாங்கணும், அதான் கேக்குறேன், குடு. பரணி அண்ணன் ஒரு வேலையா போயிட்டு இருக்குல்ல. ஏண்டி எனக்கு மட்டும் வேலை இல்லையா? எத்தா அவன் வெளியில தான் போறான், நீ வேணா அவன் கூட போயா. ராத்திரியில அவனும் துணையா வந்த மாதிரி இருக்கும்ல, போயிட்டு வா. ஆமா பரணி, நீயும் அண்ணன் கூடவே போயிட்டு வந்துரு. இவன் கூடவா? நான் போக மாட்டேன், எனக்கு வண்டி சாவியை மட்டும் தர சொல்லு. இல்லே என்னைய கண்டா உனக்கு அம்பிட்டு பயமா என்ன? எதுக்கு வண்டியில வர்றதுக்கு பயப்படுதவ? யாருக்கு பயம்? எனக்கா? அதுவும் உன்னை பார்த்து. ஐயோ, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. சரிவா போலாம். சரி. இல்ல சம்முவா, பொம்பளை பிள்ளைய கூட்டு போற, போனமா வந்தமான்னு வா. அங்க எவனாவது பேசினான்னு சொல்லி அவன்கிட்ட வம்பளுத்திட்டு இருக்காத, புரிஞ்சுதா? எப்போ இந்த ராத்திரில எவன் என்கிட்ட வம்புலிப்பான்? நான் கிளம்புதேன். அண்ணே வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. தங்க மாதிரி ஜொலிக்குது, அதை கடத்திட்டு போறியா? இல கிழட்டு குடிகாரா,
அது ஏன் பொண்டாட்டி. நல்லா கண்ணை திறந்து பாரு. ரியலி நம்ப முடியல அண்ணாச்சி. நம்ப முடியலையா? உனக்கு இப்படி ஒரு வைப்பா அண்ணாச்சி? பொய் சொல்லாதீங்க அண்ணாச்சி. உத்தரம் வாங்காம பேசாம வழிய விடுதியோ? நாங்க போயிடுதோம். அது எப்படி போக முடியும்? பொண்டாட்டினா உன் பின்னாடி உட்காந்து அணைச்சிக்கிட்டு வரணும். ஏய் ஆனா இங்க ஆல்ரெடி கேப் இருக்கா. இந்த வீடு பில் பொம்பளை தள்ளி உட்காந்துட்டு வருத, எனக்கு டவுட்டா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரியலி மாண்புமிகு எங்க பிரசிடென்ட் பொண்டாட்டியா? டேய் மரியாதையா இந்த ஆள் அனுப்பி விடு. இல்லை என்ன கொலகாரியா மாத்திராத. இல்லை, நானா மாட்டேங்க. இந்த கிழமை முன்னாடி நின்று மறைச்சிட்டு இருக்காவுங்களா? மாட்டேன், விடவே மாட்டேன். ஏன்னா இப்படி ஒரு சமூகத்துக்கு இப்படி ஒரு வைப்பா never. நீ நிஜமாவே என்னோட மதுரை தானா? உண்மைன்னா அப்ப அடுத்த வருஷம் என் அண்ணனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுத்துருவீங்களா? சரே, இன்னும் எத்தனை சமயம் வெயிட் செய்யினது? ஐயால இன்னும் காணல. இறக்கலே முதல்ல வருவான்லே, வந்துட்டே இருக்கான். டக்குன்னு போன் செஞ்சு அவனை வேகமா வர சொல்லு சாரே. டைம் போயிட்டே இருக்கு. இவன் வேற சுட தனிய கால ஐயா நீ மறுபடியும் அவனுக்கு கால் பண்ணி பாரு. பண்றையா? டேய் டென்ஷன் பண்ணாத. வண்டி ஓட்டும் போது பாட்டு பாடுறதை நிறுத்துடா. இல்லை, இது பாட்டு இல்லலே, என் காலர் டியூனு. அப்ப எடுத்து பேசி தொலையேன், எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஏலே, நீ வண்டி ஓட்டும் போது நான் கெட்டியா புடிச்சிருக்கோம்ல. போன் எடுக்கும் போது கை எடுத்து உன் மேல இடிச்சு விட்டேனா? ஏண்டா உன்னால இடிக்காம போன் எடுத்து பேச முடியாதா? எடுத்து பேசிட்டேன். அண்ணாச்சி. அனுச்சி ரொம்ப ரொம்ப நேரமா வெயிட் பண்ணதும்ல. வந்துட்டே இருக்கு அண்ணாச்சி. ஈபி ஆளுங்க வந்துட்டானுங்களா? வரல, தெருவிளக்கும் இன்னும் போடவே இல்லையே. இல்லையா? நான் வரேன். நீங்க வைங்க. வைக்க அத வந்துட்டே. டேய் ஐயோ, மேல படக்கூடாதுன்னு சொன்னல. ஏலே, தெரியாம இடிச்சு விட்டேன். அது சின்ன பள்ளம்ல. அத இனி இடிக்காம பாத்துக்கிட்டே. பார்த்து வண்டி ஓட்டலாம். தூரமா உட்காரு. இளைச்சனியா, என்ன இவனுக்கு பைத்தியம் கீத்தி பிடிச்சிருச்சா? எப்படி அலையுதான்? போக போக இன்னும் வெறி ஏறிக்கிட்டே இருக்கியா? அவன் கண்ணு பாத்தியலா? இல்லே, என்ன இவனை முதல்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. என்ன சொல்லுதான், அவன் வரானா இல்லைன்னு கேட்டியா நீ? இப்பதானே பேசுனேன். வந்துகிட்டே இருக்கான். வந்துகிட்டே இருக்கான கழனி காட்டுல உட்காந்துருக்கான். ஐயா, ஏதோ ஒரு வண்டி வருது. இல்ல, வண்டி வருது, ஆனா அவனான்னு தெரியலையே. ஹெட் லைட்டு கண்ணை குசுது, அவன் தானான்னு தெரியலையே. ஐயா, 2 பேர் வரவள. என்னல புது குழப்பம்? தனியா வருவான்னு பார்த்தா எதுக்கு துணை கூட்டிட்டு வராங்க? ஐயா, வேற யார் அவன் கூட வருவா? இந்த வெட்டி கிளிப்பைய தான் அவன் கூட வருவா. விட, அப்போ ரொம்ப நல்லதா போச்சுல. 2 பேருமே உலகத்துக்கு தேவையில்லாத லக்கேஜ் தான். அவனையும் சேர்த்து போட சொல்லுங்க. சாப்பிட்டான். ஏய் சேட்டா, 2 பேரையும் ஒரே நேரத்துல ஒரே போட போட்டு வெட்டி கொன்று. நான் பாத்துக்கிறேன் சாரே. என் மானத்தை வாங்கிட்டான், கௌரவத்தை பிடிக்கிட்டான், என் தலைவர் பதவியை எடுத்துக்கிட்டான். எல்லாத்துக்கும் மேல என் மாவ பரணியை அபகரிச்சு அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கானே. நான் அவருக்கு தாலியை பெருக்கி போட்டு வாழ்த்து சொல்லணுமா? நானே இல்லட்டியே நான் வரமாட்டேன். ஏட்டையே, இப்ப எனக்கு பசிக்கு. போ, சாப்பாடு போறப்போ. சனியன அம்மா, போங்க முதலாளிக்கு நீங்களே சாப்பாடு போடுங்க. ஆனா நாளைக்கு மட்டும் இவர் வரல. இனிமே நீங்க தான் சோறு வடிச்சு நிமித்தி சோத்த போடணும். கத்துக்கோங்க. வர
என்னடா சுத்தி சுத்தி சோறு சோறு சொல்லி என்ன மிரட்டுறீங்களோ? இல்ல இல்ல இல்ல, இதுக்கு ஒரு வழியை பண்ணாதான் என் மான மரியாதை நான் காப்பாத்திக்க முடியும். இல்ல ஐயா, நீங்க போய் பார்க்கலாம் வேண்டாம், சும்மா ஒரு எட்டு போய் தலையை கட்டிட்டு வந்துட வேண்டியதானே. இல்லே என்னலே, நான் மானஸ்தன்ல நானு. சொல்லுடி. இல்ல தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் வேண்டான்னு அண்ணன் சொல்லுச்சு. ஏன்டி, ஏன் வேண்டாங்கறா? ஊர் உலகத்துல நடக்கிறது தானே, எதுக்கு வேண்டாமா? பரணிக்கு இஷ்டம் இல்ல அத்தை, அவ ரொம்ப ஃபீல் பண்றா, அதான் வேண்டான்னு அண்ணன் சொல்லுச்சு. அடி கூறு கேட்டவளே, நடக்கிறது வழக்கப்படி நடந்துதான் ஆகணும். நீ சம்மு உன்கிட்ட எடுத்து சொல்லு. நடக்க வேண்டியது அப்பப்ப நடக்கணும் டி. நான் என்ன சொல்லுதுன்னு புரியுதா உனக்கு? அத்தை, பரணி கோவத்துல இருக்கு. வேணும்னா கொஞ்ச நாளைக்கு இந்த ஃபங்க்ஷனை தள்ளி போடலாமா? அடியே, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? 100 நாள் கழிச்சு கட்டின தாலியை அவுத்து வச்சுட்டு பரணி இந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்? அது நடக்கிறப்போ நடக்கட்டும் டி. இதையெல்லாம் இதுல சம்பந்தப்படுத்த வேண்டான்னு சமூகத்துக்கிட்ட சொல்லு. பரணி அண்ணன் மேல கோமா இருக்கா அத்தை, அவ சம்மதிக்காம எப்படி தாலி பெருக்கி போடணும்னு சொல்லுவீங்க? என் அண்ணன் மகளே, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. பரணிக்கு எப்போவாவது சமூகத்து மேல இருக்கிற கோபம் குறைய தாண்டி போகுது. 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழத்தான் போறாங்க. அடியே, இந்த ஏற்பாடு அவங்களுக்காக தாண்டி. நீங்க புருஷன் பொண்டாட்டி தான்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் பெரியவங்க சும்மாவ வச்சிருக்காங்க. இங்க பாருட்டி, நீ எதையும் போட்டு குழப்பிக்காத. நான் இப்பவே கிளம்பி வரேன். நான் வந்து சமூகத்துக்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். நான் எடுத்து சொன்னா அவன் என் பேச்ச மீறவே மாட்டான். நான் வரேன், போன வை. கிளை சிவபாலா, சிவபாலா இங்க வாழ. என்னம்மா? அண்ணன் வீட்டுக்கு போகணும், கிளம்பு. மாமா வீட்டுக்கா? போலாம். ஹாய் அத்தா. என்ன இந்த நேரத்துல 2 பேரும்? கிளை அண்ணன் தூங்கிட்டாரா என்ன? இன்னும் இல்ல. அண்ணன் கிட்ட தான் பேசணும், வழிய விடு. தள்ளு. எத்தா பாக்கியா? வாத்தா பாக்கியா, என்னத்தா என்ன விஷயம்? இப்படி நேரத்துல வந்திருக்க? எல்லாம் முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன். எங்கண்ண பரணி? பரணி அப்பதே உறங்க போயிட்டால. ஹாய். டீ குடிக்கிறியா? ஐயோ வேணா வேணா, அம்மா திட்டுவாங்க. எசக்கி, இது உனக்கு தான். என்னது? இத பிரிச்சு பாரு. அவ உறங்கினதுக்கு அப்புறம் வரலாமேன்னு தான் நான் இப்ப வந்திருக்கேன். உறங்கிட்டால? உறங்கிருப்பால. இத பாருங்க, அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கல்யாணம்னு ஒண்ணு நடந்துருச்சு. மறு வீட்டுக்கு கூப்பிட்டு இவங்களை என்னால சீராட்ட முடியல. இங்க வந்துதான் விருந்து சமைச்சு போட்டேன். அதையும் நான் பெத்திருக்கனே ஒருத்தி, அவ ஒரு வாய் கூட திங்கல. இதெல்லாம் இப்ப எதுக்கு? 1 ஆ 2 கட்டி கொடுத்தா செய்ய வேண்டிய சீரெல்லாம் எக்கச்சக்கமா இருக்குல்ல. இப்ப நம்ம பரணிக்கு தாலி பெருக்கி போடணும், அத பத்தி பேசதான் வந்திருக்கேன். இப்ப எதுக்கு அதெல்லாம்? ஏற்கனவே அவ முறுக்கிட்டு இருக்கா, இதுக்கு அவ மனசார சம்மதிக்கணும்ல. இந்த அருணு, நான் நாளெல்லாம் பாத்துட்டு வந்துட்டேன். ஜோசியரு நாளைக்கே நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு தாலி பெருக்கி போடணும். சொன்னா நீ கேட்கவும் மாட்டுக்க. அண்ணன், எனக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்ல. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. நாளைக்கு தாலி பெருக்கி போட்டாகணும். அத்த என்ன விளையாடுதா நீ? இங்க பாரு அத்த, நீ மாட்டி எடுத்தமா கௌத்தமான எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாதுல. கல்யாணத்தை தான் அவர் கேட்காம செஞ்சுட்டோம். இந்த விஷயத்தாவது அவ இஷ்ட பிரகாரம் செய்யலாம்ல. இதுக்கு மேல அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம். எல்லா விஷயமும் அவளுக்கு ஒரு நாள் புரியும்ல. அப்ப எல்லா உண்மையும் அவளுக்கு புரியும். அப்ப செஞ்சுக்கலாம். இல்ல கோட்டிக்கார பையல, அம்புட்டு நாளும் காத்திருக்கணுமாக்கும். அதெல்லாம் இருக்க முடியாதுல.
தாலி பெருக்கிறது கல்யாணமான கொஞ்ச நாள்லயே செஞ்சு ஆகணும். அப்படியெல்லாம் இவளை விட்டுற முடியாது. நீ சும்மா இரு. பெரியவங்க நாங்க பாத்துக்கிடுதோம். அத்தை, தண்ணி. அத்தை அத்தை நீ சும்மா நான் இல்ல. சொல்றது கேளத்த. நீ அவளை தட்டியில எழுப்பாத. ஏ பரணி, கேட்டி கதவு தர. பரணி, கேட்டி, பரணி. சூப்பரா இருக்கு. பரணி, மா நீ என்னம்மா இந்த நேரத்துல? கேட்டி நீ மட்டும் தனியா உறங்குவா, நான் உன்னை கட்டி கொடுத்தேன். இத பாரு, இன்னையில இருந்து உன் புருஷன் சம்முவும் உன் கூட தான் இருப்பான். மா வேண்டாம், இவன் எனக்கு பிடிக்காதுமா. அவன் இந்த ரூம்ல நான் தங்க விட மாட்டேன். இது என்னடி கூத்தா இருக்கு? 100 நாள் என்னோட மருமவனுக்கு டைம் கொடுத்திருக்கியா இல்லையா? ஆமா கொடுத்தேன். டைமும் கொடுப்ப, ஆனா ஒரு ரூமுக்குள்ள மட்டும் உன் புருஷனை தங்க விட மாட்டேன், அப்படிதானே? ஆமா, அவனை என் புருஷன் நீ சொல்றியே, அத நான் சொல்லணும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாதுரி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒரே ரூம்ல தான் தங்கணும். அது என்ன சமூகத்தை வெளியில படுக்க வைக்கிறது? அதுக்கு அவனை என் புருஷனா ஏத்துக்க சொல்றியா? அதுக்குதான் 100 நாள் டைம் கொடுத்திருக்கல. உனக்கு என்ன பயம்? இவன் உன்னை ஏதாவது பண்ணிருவானுங்கிற பயமா? எது பயமா? எனக்கா? அதுவும் இவனை பார்த்தா சான்ஸே இல்ல. தப்பான எண்ணத்துல என்கிட்ட நெருங்குனான வெயி, தொலைய சீவி எடுத்துருவேன். அவ்வளவு நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் என்னத்துக்கு இவனை ஒரு ரூம்ல தங்க விட மாட்டேங்கிற? பாருமா, எனக்கு எந்த பயமும் இல்ல. இவன் எங்க படுத்தா எனக்கு என்ன? தாராளமா இவன் இந்த ரூம்ல தங்கட்டும். இலே, நீதானே உன் ரூம்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு சொன்ன. சொன்ன அதே நேரம் நீங்க படுக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அப்படிதானா? அப்ப சரி. கேள சம்மு, நீ உள்ள போய் படல. என்னது போல? அத்தை, ஐயோ என்ன அத்தை, பாக்குத? வேணாம் அத்தை. போலன்னு சொல்லுதே. சொல்லுதம்ல, வேணாம் அத்தை. ஐயோ சொன்னா கேளுல. உள்ள ஐயோ போ. அத்தை, ஐயோ எப்போ கதவை சாத்திக்க. ஐயோ அத்தை, கதவு தர அத்தை. நான் சொல்றத கேளு அத்தை, வெளியில பூட்டாத. கேள. அண்ணே, 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 அண்ணே. என்ன சிக்கி? அண்ணே, அண்ணே, அண்ணே. எசக்கி, என்ன இது? அண்ணனுக்கு மேலுக்கு எதுவும் தெரியலையா? இரு, நான் எழுப்புத. அண்ணன் சீக்கிரம் எழுந்துருனே, இம்புட்டு நேரமா உறங்குவ. இலே, செத்த நேரம் உறங்கிக்கிறோம்ல, முடியலடா சாமி. தாலி பெருக்கி போடுத ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொருத்தரா வராவோ. நீ இன்னும் இப்படி உறங்கிட்டே கிடந்தா எப்படின்னு? இலே, ராத்திரி முழுக்க ஒரு பொட்டு உறக்கம் இல்லலா. இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கிக்கிறேன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா? கனிய விட்டா இப்பவே கேப்பா. சிச்சி, சின்ன பிள்ளைய கெடுக்காதீங்க. அப்போ நீ கேளு. நானா? கேளு. சொல்லுங்க, என்ன கேட்கணும்? எதுக்கு ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? என்ன கேட்கணும்னு டைரக்டா கேளுங்க. அது கோலம் நல்லா இருக்கு. ஆமா ஆமாமா, கலர் கோலம் நல்லா இருக்குல்ல. இததான் கேட்கணும், ஆனா இது இல்ல. அது நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. 1000 ராத்திரி ஒரே ரூம்குள்ள தூங்குனாலும்
அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இருக்கவும் முடியாது. அண்ணன் உன் மேல உயிரையே வச்சிருக்க பரணி. என் அண்ணன் கூட தான் உன் மேல உயிரையே வச்சிருக்கான். என்ன பண்ணலாம்? அண்ணனும் முத்துப்பாண்டி ஒன்னா? என்ன வித்தியாசம்? உன் அண்ணனை விட முத்துப்பாண்டி எவ்வளவோ பெட்டர். அவனாவது மனசுல இருக்கிறத மறைக்காம காட்டிக்கிட்டான். ஆனா இந்த சண்முகம் அப்படி இல்ல, எல்லாத்தையும் மறைச்சு வச்சு நினைச்சதை முடிச்சுக்கிட்டான். உன்னை காப்பாத்ததான் அண்ணன் தாலி கட்டுச்சு. அவனுக்காக நீங்க எல்லாரும் தப்பு தப்பா பேசாதீங்க. என் அண்ணன் முத்துப்பாண்டி கிட்ட இருந்து ரத்னாவை காப்பாத்துறதுக்காக நான் துடிச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க மனச தூக்கி குப்பையில வச்சுட்டு உங்க அண்ணன் கூட வாழுன்னு சொல்றீங்கல்ல? படிக்கல, அது ஒண்ணுதானே அண்ணனுக்கு குறைச்சலு. அந்த குறைச்சல் கூட முத்துப்பாண்டிக்கு இல்லையே. பின் என்ன, இவ கட்டிக்க வேண்டியதானே? உங்க அண்ணனை பார்த்தாலே உள்ளுக்குள்ள கம்பளி பூச்சி ஊறுது. உயிரை வேணாலும் விடுவேனே தவிர ஒரு நாளும் சகிச்சுக்கிட்டு அவன் கூட நான் வாழ மாட்டேன். நான் கொடுத்த கான்ட்ராக்ட் டேஸ்ல 5 நாள் போயிடுச்சு. இன்னும் 95 நாள் தான் பாக்கி இருக்கு. தாலி அவுத்து வீசிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன செய்த பாருங்க. என்ன நடத்திக்கிட்டு அப்படியே ஓடிது, திரும்ப வராத. வா. ஒத்த ஓட்டு பாக்கியம். ஏட்டியே, அந்த வெறும் பைய வீட்டுக்கு ஆற கட்டிக்கிட்டு நீ போன. என் பேச்ச மீறி நீ அவன் வீட்டுக்கு போற அளவுக்கு என்ன உனக்கு அம்புட்டு தைரியம் வந்துருச்சோ? என் அண்ணன் வீட்டுக்கு வரதுக்கு நான் யார்கிட்டயும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க அசந்து உறங்கிட்டு இருந்தீங்க, அதான் கிளம்பி வந்துட்டேன். ஏங்க, இன்னும் நீங்க கிளம்பலையா? வெரசா வாங்க. இது நான் வரதா? கோபுரத்து உச்சியில இருக்கிற சாமிடினா நான் போய் அந்த வெறும் பெயருக்காக இறங்கி வரணுமா? நான் செத்தாலும் உன் அண்ணன் வீட்டு வாசல்ல நான் வந்து நிக்க மாட்டேன்டியே. போன வேடிய என்னங்க? ஏம்பா, நொய்யு நொய்யின்னு போன் அடிச்சிட்டு இருக்குல்ல, காது கேட்கலையா? போனை எடுக்க வேண்டியதானே? உன்னையும் என்னையும் ஊரறிய அவமானப்படுத்திட்டு என் பொண்ணை கொடுத்து அவன் வீட்டுல வச்சிருக்கால இந்த விரும்பைய சம்முவான். அவன் வீட்டுல இந்த தாலிய பெருக்கி போடுதாளாம். அதுக்கு வர சொல்றதுக்காக உன் அம்மா எனக்கு போன் பண்ணிட்டே இருக்கா. இந்தாரு, அவளை இத்தோட நிறுத்திக்க சொல்லு. ஆமா, அவன் நிறுத்தலைன்னா அவன் மூச்சு என்னால நின்னுடுன்னு சொல்லு. நான் வரணும். என்னங்க? அப்பா தான் வரமாட்டாருன்னு தெரியுது இல்ல? நானே சந்தோஷத்துல மிதந்துகிட்டு சைடா போயிட்டு இருக்கேன். இப்ப எதுக்குல என்னைய துண்டை பிடிச்சி இழுத்து நிக்க வைக்க? மைனி கிட்ட போய் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனியே, என்னாச்சு? எதுவும் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிட்டி. ரத்தங்கித்தம் வருதான்னு பாரு. அக்கா, அண்ணனுக்கு அடியே படலையேக்கா. மைனி ஊம குத்தா குத்தி இருப்பாளோ? அண்ணே, ஒத்தடம் கொடுக்கவா?
என்னல நான்சென்ஸ் மாதிரி பேசுதிய? ஒரு அண்ணன் கிட்ட பேசுற பேச்சாது என்ன பேசிய? எல்லாம் சில்ட்ரன்ஸ் மாதிரி பேசி பழகுங்க. காதல விழல. மதினி கிட்ட போய் Dress எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வர போனியே, என்ன சொன்னா மதினி? அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது. நீங்களாம் சின்ன பிள்ளைங்க, அது சொல்லவும் கூடாது. ஏன்னா அது அடல்ட்ஸ் மேட்டர். அடடடடடடா, அம்புட்டு ரொமான்ஸோ இருக்காது அப்படின்னா ஓவர் ரொமான்ஸ்லாம். ஏலே, இந்த ட்ரெஸ்ல என்னைய பார்த்து என் அழகுல மயங்கி என்னைய வெளியில போவே கூடாதுன்னு கட்டளை இட்டுட்டாளா? அண்ணன் இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையுடைய முக்கியமான தத்துவத்தை சொல்லுதேன், கேட்டு வச்சுக்கிடுங்க. எதெல்லாம் உண்மையோ பொய்யோ அதெல்லாம் ரொமான்ஸ்ல எல்லாத்துக்கும் ஒரு எதிர்மறை மீனிங் ஒண்ணு இருக்குல்ல. அதாவது ரொமான்ஸ்ல வேண்டாம் சொன்னா வேணும்னு அர்த்தம், வேணும் சொன்னா வேண்டாம்னு அர்த்தம். பாரா தோர தத்துவெல்லாம் பேசுது. ஆமா, நீங்க 4 பேர் ஆளு வளர்ந்தாலும் அறிவு கம்மில. அதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ரொமான்ஸ்ல உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னென்ன அர்த்தம்? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி உன்னைய பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். அடைச்சி போடாவல்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இங்கேயே இரு, என்னைய விட்டு போயிடாதன்னு அர்த்தம். அண்ணே, அப்போ தூணு துப்புனா விட மாட்டா போல இருக்க. ஏலே சி போங்க, இதெல்லாம் அண்ணங்கிட்டயே கேட்டுட்டு சொல்ல வெக்கமா இருக்கும்ல. அண்ணாச்சி, அந்த அல்வா ரெடி பண்ண போயிடுச்சு. தெரிஞ்சுதாட்டி உள்ள என்ன நடந்துச்சுன்னு? நல்லா தெரிஞ்சுச்சு. ஆனா ஒண்ணு, அண்ணன் எவ்வளவுக்கு எவ்வளவு கோபக்காரனா இருந்துச்சோ அவ்வளவுக்கு அவ்வளவு பரணி முன்னாடி ரோஷமே இல்லாம இருக்கான். போய் அது தப்பு. அண்ணா அத்தனையும் வாங்கிட்டு நிக்குதுன்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா? பரணிய பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். பரணிக்காக எதையும் பொறுத்துக்குன்னு அர்த்தம். எவ்வளவு நாள் ஆனாலும் அண்ணா அதோட பொறுமைய வச்சு பரணிய ஜெயிச்சிரும்னு அர்த்தம். ஆமாக்கா, அண்ணா அம்புட்டியும் சிரிச்சுட்டே தான் பேசிட்டு போகுது. ஆனா உள்ளுக்குள்ள அது அழுகுதுன்னு எனக்கும் தான்க்கா புரியுது. அக்கா, அண்ணனும் மைனியும் சேர்ந்துருவாங்கல்ல? சேரணும் டி. சேராம அண்ணன் விடாத. அதுதான் நம்பிக்கை. நாம நம்பிக்கையோட இருக்கலாம் டி. ஐயா, என்னலே சனியா, நீங்க சம்பவத்தையா நினைக்கிறீங்க? பரணிக்காக போய்த்தானே ஆகணும். என்னலே பாக்கியம் சொல்லிட்டு போனாளா? சனி அண்ணே எப்படியாவது ஒரு மனச மாத்தி கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொன்னாளா? ஐயோ, அப்படிலாம் இல்லையா. பா, பரணி பாவம்பா. பரணி பாவமா இல்ல ரத்தனாவ பார்க்கணுமா? அதனாலதான் இப்படி கெஞ்சிரியாலியா நீ? ஹலோ ஐயா, இது ஒத்து வராது. ஆளை தூக்கு. அப்பா, இது ஒரு நிமிஷம் இங்க வைய. இல்லை, என்னலே வாப்பா, வாங்க வாங்க வாங்க, ஒரு ரெண்டு போயிட்டு வந்துரும். வாங்க வாங்க போலாம், வா போங்க. இந்தாருங்க, இது அப்பனுக்கும் மகளுக்கும் ஒரு விஷயம். நீங்க யாரும் அதை தப்பா நினைக்க வேண்டாம். அவள்கிட்ட மட்டும் சொல்லணும்னு நினைக்க நானே. பரணி,
என்னல இது 100 நாள்ல வந்துருவேன்னு சொன்னேன். எல்லா சடங்கு சம்பிரதாயமும் நடந்துகிட்டே இருக்கு. என்ன ஆயிடுச்சு? மனசு மாறிட்டியா? மாறிட்டேன்னு யாருப்பா சொன்னா? இல்லல, கொஞ்சம் கூட தகராறே பண்ணாம இப்படி நீயா வந்து உட்கார்ந்தியே. என்ன மனசு மாறாம இப்படி செய்வியா? என்ன உன் அம்மையை பேசி வீசி உன் மண்டையை கழுவி விட்டால உனக்கு? பா, என் மனசு மாறல, அது அப்படியே தான் இருக்கு. ஆனா நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு யார் காரணம்? நீங்க தானே. நானா? என்னலே சொல்லுது? நானா அவனை உன் கழுத்தில் தாலி கட்ட சொன்னேன்? அம்மா தான் சொன்னாங்க. ஆனா ஏன் சொன்னாங்க? அந்த பாத்திர கடைக்காரனுக்கு என்ன கட்டி வைக்க முடிவு பண்ணி நெஞ்சு வலி நாடகம் போட்டது யாரு? அம்மாவா நீங்களா? எல்லாம் நாடகமா? ஏலே எனக்கு அப்ப நிஜமாவே நெஞ்சு வலித்தாங்களா? பா, நான் டாக்டர் பா. நீங்க நார்மலா இருந்தா எப்படி இருப்பீங்க, நெஞ்சு வலினா எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? இது பாருங்க, இனிமே நீங்க நினைக்கிறதும் நடக்காது, அந்த சண்முகம் நினைக்கிறதும் நடக்காது. இல்ல சம்முவா, கொல்லையில போய் ஒரு வாழை எடுத்துட்டு வா. ஒரே இலையா எத்தனை வேணும்? படையலுக்கு தானே? படையலுக்கு தானே, அதுக்கு ஒண்ணு போதும். சீக்கிரம் போ. சரி சரி. இது வேற கரையாய்விட. வாடா வா, மாட்டினியா? இன்னைக்கு உனக்கு சமாதி தான்டா. தம்பி ஆறு, நீ இங்க என்ன செய்த? சவுந்தர பாண்டி ஐயோட டிரைவர். ஓ, மாமா டிரைவரா? அத்தை என்னைய எல்லாம் அறுக்க சொல்லிவிட்டு பின்னாடியே உன்னையே அனுப்பி விட்டுருக்கா. அம்புட்டு அவசரமா அதுக்கு? இல்லை, என்ன கையில ஏதாச்சும் அடிபட்டு பிடிச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், சின்ன அடிதான். அது இந்த மரம் என்னைய பெத்த ஆத்தா மாதிரி. மனசுக்கு சந்தோஷமோ துக்கமோ இந்த மரத்துக்கிட்ட தான் வந்து சொல்லுவேன். அது நம்ம காவல் தெய்வம் மாதிரி. ஆனா இனி எதுக்காக காஞ்ச கிளைய வடைச்சு விட்டதுன்னு தெரியலையே. கைய காட்டு. நல்ல அடி. ஏதோ தெரியாம செஞ்சு போச்சு, கொஞ்சம் கோச்சிக்காம மன்னிச்சு விட்டுரு. பரவாயில்ல பரவாயில்ல. இன்னைக்கு அரணியும் டாக்டர் தான், இருந்தாலும் அவளுக்கு ஃபங்க்ஷன்லாம். அதனால நீ என்ன செய்ய, முக்கில ஒரு கிளினிக் இருக்க, அங்கிட்டு சாரதான்னு ஒரு நர்ஸ் இருப்பாவ. என் தங்கச்சி மாதிரி தான், சம்மு வீட்டுல இருந்து வரேன்னு சொல்லு, உனக்கு மருந்து போட்டு விடுவாவ. சின்ன சிராய்ப்பா தான் இருக்கு, இருந்தாலும் சீக்கிரம் பாத்துரு, இல்ல செப்டிக் ஆயிடும்ல. பரவாயில்ல சார், நான் பாத்துக்கிறேன். சரி போ. ஏல தம்பி. கேட்டி பரணி, போய் சம்முவ பக்கத்துல நில்லு. போட்டி.
அப்பத்தியா ரத்னா மாலையை போட்டு விடு. ஏட்டி, நமக்கு எப்ப சடங்கு நடக்கிறது? நமக்கு எதுக்கு நடக்கணும்? பரவு உனக்கு தாலி கட்ட போறது யாருன்னு நினைச்ச? மாமன் தானே. நினைச்சுக்கிட்டே இரு. தாலி கட்ட விட்டா தானே தாலி பிறகு. சும்மா கனவு காணாம போய் அங்கிட்ட. ஏய், என்ன பொசுக்குன்னு போ சொல்லிட்ட? போடான்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த பக்கம் போயிட்டா உனக்கு மரியாதை மிஞ்சும். லைட்டா கோவம் வந்தாலும் உன்னோட இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். மைனி, வாங்க சாப்பிடலாம். வேண்டாம், எனக்கு பசிக்கல. நீ போய் சாப்பிடு. என்னடி அவங்களுக்கு பசிக்கலையா? வரலன்னு சொல்லிட்டாவ. வாங்க போவோம். வா போலாம். சரி வா. பரணி, வா சாப்பிடலாம். பசிக்குது. அதான் சொன்னேன்ல எனக்கு பசிக்கலன்னு. பொய் சொல்லாத பரணி, வா. பரணி, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம்ல. சொன்னா புரியாதாடி? நீங்க போய் சாப்பிடுங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். சரி வாங்க போவோம். வாக்கா. இல்லை, என்ன சொல்லுதா? வரலையா? நீங்க கூப்பிட்டே வரல, நான் கூப்பிட்டா மட்டும் வந்துருவாளா? என்ன உன் பங்குக்கு நீயும் டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்கியா? ஏம்ல, நீதான் 100 நாள் டைம் கொடுத்துருக்கல. இப்ப 5 நாள் தானே ஓடி போச்சு. இன்னும் பாக்கி 95 நாள் இருக்குல்ல. அந்த 95 நாள் முடியும் போது ஒண்ணு நீ நினைச்ச மாதிரி நடக்க போகுது, இல்ல நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒண்ணு நடக்க போகுது. அது வரைக்கும் நீ எதுக்கு பட்டினி கிடக்க? நல்லா சாப்பிடு, நிம்மதியா தூங்கு. உனக்கு எந்த குறையும் இல்லைல்ல இங்க. நந்திசாமி, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்வியா?
எனக்கு சைக்கிள் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எங்க அப்பா என் அண்ணன் முத்துப்பாண்டிக்கு மட்டும் சைக்கிள் வாங்கி தராரு. நான் கேட்டா பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு சைக்கிள்னு வாங்கி தர மாட்டேங்கிறாரு. ஏன் சாமி, பொம்பளை பிள்ளைங்க சைக்கிள் ஓட்டினா தப்பா? எனக்கு சைக்கிள் ஓட்ட ஆசையா இருக்கு நந்திசாமி. என் கிளாஸ்ல படிக்கிற ஸ்ரீ வித்யால சைக்கிள் ஓட்டுறா, நான் ஓட்டக்கூடாதா? எனக்கும் ஆசையா இருக்கு சாமி. அப்படியே காத்துல முடி பறக்கிற மாதிரி வேகமா சைக்கிள் ஓட்டினா நானே பறக்கிற மாதிரி இருக்கும்ல. நீதான் சாமி அப்பா கிட்ட சொல்லணும், எனக்கு சைக்கிள் வாங்கி தர சொல்லணும். நான் சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. நீ சொன்னா அந்த சிவன் சாமியே கேட்பாராமே. ப்ளீஸ் சாமி, எனக்காக சிவன் சாமி கிட்ட சொல்றியா? சொல்லிரு. ஐயா, நம்ம பரணி பாப்பா பஸ்ல எல்லாம் போகாது இல்லையா? உனக்கு எதுக்கு அந்த சந்தேகம்? அவ ஒன்று ரயிலில் போவா, இல்லை தூத்துக்குடி போய் ஃப்ளைட்டில் போவா. பஸ் எல்லாம் சரிப்பட்டு வராதியா? ஏன் இப்போ அதுக்கு என்ன? ஒத்தையில் ரயில் ஏற்றி விட்டு வரையில அதான் கேட்டேன். இன்னும் உமக்கு ரயில் என்ன தனியாக போகிறா? 1000 பேர் போகிறாவ. பிற வெண்ணையா உனக்கு? அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? தரு, அவ சவுந்தரபாண்டி பொண்ணு. அவகிட்ட எவனாவது வம்பிழுத்தான்னு வச்சுக்க, சாவடிச்சிருவ. அண்ணன் நானே கவலைப்படலை, உனக்கு என்னையா? இல்லைங்கய்யா, சும்மா கேட்டேன். ஓ, நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன். அம்மா எங்கே இறக்கி விடணும்? இந்த மெயின் ரோடு கடத்தெருமுக்குள்ள இறக்கி விட்டீங்கன்னா ஒரு சின்ன வேலை இருக்கு. ஐயா, நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இல்லையா, போற வழியில பாப்பாக்கு ஒன்றும் பிரச்சனை வராது இல்லையா? யாரும் எதுவும் செஞ்சிட மாட்டாவில்ல? இல்ல, சென்னையில பாப்பா பத்திரமா இருக்குமான்னு கேட்டேன். என்னதான் கேட்க நினைக்கிற? அது ஒண்ணும் இல்லையா, நம்ம பாப்பா லவ் பண்ணுச்சுல அந்த டாக்டர் கார்த்தி, அந்த ஆளு கூட அங்கதானே இருக்காரு. அதுக்கு என்ன போ? பாப்பா அந்த மனுஷனை பார்த்துட்டா? இல்ல, பார்த்தா பரவாயில்ல, பார்த்துக்கிட்ட என்ன பண்றது? ஐயா, எதுக்கு இப்ப இவ்வளவு வேகமா வண்டியை நிறுத்துறியா? ஒரு சின்ன வேலை இருக்கு, இறங்கு. இங்க என்ன வேலை? இறங்கு. என்னத்துக்கு? அவளை தொந்தரவு பண்ண மாட்டேன், அவளை பொண்ணு கேட்க மாட்டேன், அவளை கட்டிக்கிட மாட்டேன்னு நான் சொன்னேன்னா? சொல்லலையே. எங்க அப்பம் போட்ட கையெழுத்து என்ன எப்படி கட்டுப்படுத்தும்? சொல்லு வெங்கடேஷா. பாரு, ரத்னா என்னோட சொத்து. அவளே நினைச்சாலும் என்னை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நானும் சும்மா விட மாட்டேன். புரிஞ்சதா? அதையும் பார்த்துருவோம். ஏமா, இவனுக்கு தான் அறிவு இல்ல, உனக்குமா இல்ல? எங்க வேணாங்க, மரியாதையா பேசுங்க. மூடிக்கிட்டு அந்த பக்கமா போ. தர்மா, ரத்னா தான் என் பொண்டாட்டி.
அதுக்கு குறுக்க எவன் வந்தாலும் அவன் கழுத்துக்கு மாலை விழாது, அவன் போனத்துக்கு தான் மாலை விழும். என்ன புரியுதா? ஆமா, உங்களுக்கு எம்பிட்டு பிள்ளைங்க? ஒத்தைக்கு ஒத்த கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரு பிள்ளைய பத்து வச்சிருக்கிய. உள்ளி போடவாது பிள்ளை வேண்டாமா? உருக்க வர சொல்லாதீங்க. சில நேரம் கோவம் வந்துச்சுன்னு வைங்க, போனத்தை கூட கண்ணில் காட்டாம எரிச்சிருவேன். என்னங்க மிரட்டி பாக்குறீங்களோ? குட் பாய், புரிஞ்சுக்கிய. மிரட்டுறேன் தான், ஆனா சொன்னதை செய்வேன்.